அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான ரசம் சூப் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகத்தை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுபோல் மிளகையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, காய்ந்த மிளகாய் ஒரு 3, சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு 2-3 கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 தக்காளி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த ஒரு சமையல் செய்தாலும் நான் 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இப்போ வதங்கின பிறகு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அலசி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது சுடு சோறுக்கும் நல்லாயிருக்கும், வெறுமனவும் குடிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தினம் என்ன சமைக்கிறதுன்றது பெரிய குழப்பமாக இருக்கும். இப்படி ஒரு நாள் சமைச்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.